சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நூம்பல் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நீச்சல் குளம் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், விவரங்கள். சிவரஞ்சினி, நேற்று இரவு சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது குட்டி தீர்த்தது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட திருவேற்காடு முதல் நூம்பல் செல்லக்கூடிய பிரதான சாலையில் மழை நீரானது தற்பொழுது நீச்சல் குளம் போல் தேங்கி காட்சி அளித்து வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த நூம்பல் சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல தனியார் ஆடை தொழிற்சாலையிலும் மழை வெள்ளமானது தற்போது புகுந்துள்ளது. தொழிற்சாலைக்குள், அதாவது இந்த தொழிற்சாலைக்குள் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் கழிவு நீருடன் கலந்து தேங்கி நிற்கக்கூடிய ஒரு காரணத்தால் துர்நாற்றமும் வீசி வருகிறது. மழைநீர் வெளியேற முடியாமல் இந்த தொழிற்சாலை வளாகத்தில் குளம் போல் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் பல வருடங்களாக இந்த சாலை சீரமைக்காமல் உள்ள காரணத்தாலே இந்த பகுதியில் மழை காலங்களில் இது போன்று மழைநீர் தேங்குவதாக அப்பகுதி வாசிகள் குற்றம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நேற்று ஒரு நாள் இரவில் பெய்த மழைக்கு இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த சாலை அமைந்துள்ள காரணத்தால் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டருக்கு சுற்றி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் அப்படியே பயன்படுத்தினாலும் அவ்வப்போது விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சாலைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் பெரும்பாலான கோரிக்கையாக உள்ளது. நேற்று இரவு பெய்த மழை காரணமாக இந்த சாலையில் தேங்கி நிற்க மழை நீரை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஒரு ஆடை தொழிற்சாலைக்குள் மழைநீர் புகுந்துள்ள காரணத்தால் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் தற்பொழுது அவதியடைந்து உள்ளனர். சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.